ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 9/7/2025 சாக்கார் முரளி. இனிமையான குழந்தைகளே, பாபா உங்களுக்கு ஞான ரத்தினங்களை கொடுக்கறதுக்காகவே வந்திருக்கிறார். ஸோ அதனால் பாபா உங்களுக்கு என்னெல்லாம் சொல்கிறாரோ புரிய வைக்கிறாரோ அதுதான் ஞானம். இது வரைக்கும் நீங்கள் கேட்டதெல்லாம் பக்தி தான், ஞானம் கிடையாது. ஏன்னா ஞானக்கடல் சிவபாபாவை தவிர வேறு யாராலையும் இந்த ஞான ரத்தினங்களை கொடுக்க முடியாது. நம்ம குணத்தை மாற்றி சொர்க்கத்திற்கு தகுதிப்படுத்த முடியாது. கேள்வி: ஆத்மாவுடைய மதிப்பு குறைஞ்சி போனதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? பதில்: துருப்பிடிச்சிடுச்சு ஆத்மாவில். அதனால தான் அதோடைய மதிப்பு குறைஞ்சிடுச்சு. இல்லை, ஒரு பொருள் துருப்பிடிச்சிச்சுன்னா அதுக்கு மதிப்பு குறைஞ்சிடும் தானே. அந்த மாதிரி தான் ஆத்மாவிலையும் விகார துருப்பிடிச்சிடுச்சு. தங்கத்தில் கலப்படம் சேர்த்து நகையை உருவாக்குனாங்கன்னா அந்த நகையுமே மதிப்பு குறைவாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் ஆத்மா மதிப்பு குறைஞ்சிடுச்சுன்னா அது எடுக்கிற உடலும் மதிப்பற்றதாகவே இருக்கும். ஆத்மா தான் உண்மையான தங்கமாக இருக்குது. அதில் அசுத்தத்தின் கலப்படம் விகாரம் சேரும் பொழுது, தூய்மை இழக்கும் பொழுது அதோடைய மதிப்பு குறைஞ்சிடுது. அப்படி சொல்லியிருப்பாங்க, விகாரத்தில் விழ விழ ஆத்மாவுக்கு மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ கூட பிரபலங்கள் யாராவது பாலியல் குற்றத்தில் சிக்கினாங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவங்களுக்கு அந்த மரியாதை போயிடுது, புகழ் போயிடுது, எல்லாமே ஒரு செகண்டில் காலி ஆகிடுது. ஸோ அப்போ அது கண்ணு முன்னாடி பார்க்குறோம் இல்லையா? இந்த நேரம் தமோபிரதான ஆத்மாவுக்கு எந்த மதிப்பும் கிடையாது, உடலுக்கும் எந்த மதிப்பும் கிடையாது. இப்போ உங்களுடைய ஆத்மா உடம்பு ரெண்டுமே பாபா நினைவில் இருந்து இருந்து மதிப்பு மிக்கதாக மாறிட்டு இருக்குது. ஸோ அழுக்கு சேர சேர அது தமோபிரதானம் ஆகிடுது, அதனால் மதிப்பு கிடையாது. அது எடுக்கிற உடம்புக்கும் மதிப்பு கிடையாது. இப்போ ஆத்மாவும் நினைவுனால தூய்மை ஆகுது, அதனால் ஆத்மாவுக்கும் மதிப்பு வருது. அது சத்தியுகத்தில் அடைய இருக்கக்கூடிய உடலுக்குமே மதிப்பு இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் காரணம் ஆத்மா தூய்மை ஆகிறது தான், பாபா நினைவின் மூலமாக. பாடல்: இன்று அதிகாலையில் வந்தது யார்? பாபா. பாபா தான் வரார் இல்லையா? தினம் தினம். ஓம் சாந்தி. இன்னொரு விஷயம் என்னென்னா, அதிகாலை அப்படிங்கிறது சங்கம யுகம் தான். ஃபுல்லாக விடிஞ்சதுக்கப்புறம் சத்தியுகம். ஸோ அதிகாலையில் வந்த ஞானச்சூரியன் சிவபாபா தான். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைங்களுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைக்கிறார். அப்படின்னு அர்த்தம், ஆத்மா உணர்வில் உட்காந்துட்டு இருக்கிறீங்களா? ஆத்மாவுடைய அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறன்ற உணர்வில் இருக்கிறீங்களா? ஆத்மாவுடைய அப்பா பேசிகிட்டு இருக்கிறாரு, ஆத்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு, நான் ஆத்மா, அந்த உணர்வில் இருக்கிறீங்களான்னு அர்த்தம். ஸோ முதல் லைன் எப்போவுமே இதைத்தான் பாபா சொல்வார். ஸோ மேலும் பாபா பாபாவை நினைக்கிறதுக்கான வழிமுறைகளை சொல்லிகிட்டு இருக்கிறார். இங்கே ஆத்மாக்கள்ன்ற குழந்தைங்க உட்காந்துட்டு இருக்கிறாங்க இல்லையா? பாபா ஆத்மாவை தான் பார்க்குறார். ஸோ ஒவ்வொரு குழந்தைங்களுடைய மனசு ஃபுல்லாக கள்ளங்கபடமற்ற சிவத்தந்தை தான் இருக்கிறார் இல்லையா? அவங்க மனசுக்குள்ளே பாபா வந்திருக்கிறார். அரை மணி நேரம் அமைதியில் உட்காந்துடுறாங்க, எதுவுமே பேசுறது கிடையாது இல்லையா? பாபாவும் அமைதியாக இல்லையா? பாபா தாதி உடம்புல வரும்போது கூட பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் அமைதியாகவே தான் இருப்பார், திருஷ்டி தான் கொடுத்துட்டு இருப்பார், எதுவுமே பேச மாட்டாங்க. அந்த பார்வையிலே திருப்திப்படுத்துறதுன்றத பாபா தான் பண்ணுறார். ஸோ அப்போ தான் சிவபாபா ஏதாவது கொஞ்சம் பேசணும் அப்படின்னு ஆத்மா சொல்லுது, ஆத்மாவுக்கு அந்த எண்ணம் வருது. ஏன்னா இப்போ பிரம்மா உடம்பில் சிவபாபா வந்திருக்கிறார், ஆனால் பேசலைன்னு தெரியுது. இது கூட உங்களுடைய நினைவு யாத்திரை தானே இல்லையா? ஏன்னா பாபா வந்திருக்கிறாருன்ற அந்த உணர்வில் இருக்கிறீங்க இல்லையா?
புத்தியில் சிவபாபாவுடைய நினைவு தானே இருக்குது. உள்ளுக்குள்ளே பாபா ஏதாவது பேசணும், ஞான ரத்தினங்களை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு ஞான ரத்தினங்களை கொடுக்கறதுக்காகத்தான் பாபா வரார். ஏன்னா அவர் தானே ஞானக்கடல். கொடுக்குற முதல் ஞான ரத்தினம் என்ன? குழந்தைகளே, ஆத்மாபிமானி ஆகுங்க, தந்தையை நினையுங்க. இதுதான் முக்கியமானது. முதல் பாடமும் இதுதான், கடைசி பாடமும் இதுதான். இதுதான் ஞானம். இந்த நாடக சக்கரத்தை, ஏணிப்படியை, பாபாவை நினையுங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார் இல்லையா. ஆத்மா சக்கரம் சுற்றி வந்துச்சு, ஏணியில் இறங்கி வந்துடுச்சு, இப்போ மீண்டும் ஏறணும். அதுக்கு பாபா நினைவிலே இருக்கணும். அப்படிங்கிற நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணும். இதுவும் ஞானமாகிடுச்சு. ஸோ பாபா எதெல்லாம் புரிய வைக்கிறாரோ அதுதான் ஞானம். நினைவு யாத்திரையை கூட பாபா தான் புரிய வைக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ஞான ரத்தினங்கள் தான். ஸோ எல்லாமே ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக, நினைக்கிறதுக்காகத்தான் பாபா புரிய வைக்கிறார். ஸோ இது எல்லாமே மிக உயர்ந்த விலை மதிப்பற்ற ரத்தினங்கள். உங்களுடைய 84 பிறவிகளை நினைங்கன்னு பாபா சொல்கிறார் இல்லையா. கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மா தூய்மை இழந்து இந்த நிலையை அடைஞ்சிருக்குது. இப்போ நான் ஸ்டாப்பாக நம்ம முன்னாடி போகணும். 5000 வருஷம் இறங்குனதை இந்த ஒரு பிறவியில் ஏறணும் அப்படின்னா கவனச்சிதறலே இருக்கக்கூடாது. ஞாபகப்படுத்துகிறார், குழந்தை நீ தூய்மையாக தான் வந்த, அதே மாதிரி தூய்மையாகி தான் போகணும். வீட்டிலேருந்து எப்படி வந்தியோ அதே மாதிரி தான் நீ வீட்டுக்கு வரணுன்றார். ஸோ எப்படி தூய்மை ஆகிறதுன்றதை கற்றுக் கொடுக்குறார். ஸோ கர்மாதித்த நிலைக்கு போகணும். மேலும் தந்தைக்கிட்ட இருந்து, ஆக்சுவலாக சாதாரண லௌகீக வீட்டுக்கே நிறைய பேர் வெளியில் போயிட்டு வந்தாங்கனாலே, அதாவது வெளில போகும்போதும் குளிச்சுட்டு தான் போவாங்க, வரும்போதும் குளிச்சுட்டு தான் வருவாங்க. ஸோ எப்படி போனாங்களோ அப்படியே உள்ளே வர்றது. குளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளேயே வருவாங்க. வெளியிலே பாத்ரூம் இருக்கும் அந்த காலத்தில். ஸோ அதே மாதிரி அதுவுமே பார்த்தா இந்த நினைவு தான். தூய்மையாக தானே மேலேருந்து வந்தீங்க, அதேமாதிரி தூய்மையாகி தான் மேலே வரணும். கர்மாதித்த நிலை அடைஞ்சு போகணும் பாபா கிட்ட. ஸோ கர்மாதித்த நிலையம் அடையணும், பாபா கிட்டேருந்து முழு சொத்தும் அடையணும். சத்யுகத்தின் ஆரம்பத்திலே பிறவி எடுக்கணும். அப்போ தான் முழு ஆஸ்தி அடைய முடியும். அதிலையும் உயர்ந்த பதவியும் அடையணும். ஸோ எப்போ நினைவின் சக்தி அதிகரிக்குதோ, சதோ பிரதானம் ஆகுதோ, அப்போ தான் முழு சொத்தும் ஆத்மாவுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வார்த்தைகள் மிக மிக விலை மதிப்பற்றது. ஸோ நோட்ஸ் எடுத்துக்கணுன்றார் இந்த மாதிரி வார்த்தைகளை எல்லாம். ஏன்னா தூய்மை ஆனால் தான் நம்ம போக முடியும், நினைவின் மூலமாக தான் தூய்மை அடைய முடியும். இதெல்லாம் திரும்ப 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 கேட்கும் பொழுது தான் நமக்கு அந்த குணம் வரும். ஸோ அதனால தான் நோட்ஸ் எடுத்துக்கணும், முக்கியமான பாயிண்ட்டுன்றார். ஸோ பாபா கொடுக்குற ஞானம் எல்லாமே ஆத்மாவில் தான் தாரணை ஆகுது. ஸோ ஆத்மாவுடைய ஒரு உறுப்பு தான் இந்த உடம்பே. நம்ம உடம்பில் உறுப்புகளை பார்க்குறோம், ஆனால் உடலே அதாவது ஆத்மாவின் அங்கம் கிடையாது. பட் ஆத்மாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு உறுப்பு. ஆனால் அது அழிஞ்சிடும் உடம்பு. மற்றபடி நல்ல சமஸ்காரம் கெட்ட சமஸ்காரம்லாம் ஆத்மாவில் தான் பதிவாகுது. பாபாவுக்குள்ள சிருஷ்டியுடைய முதல் இடை கடை ஞானம் நிரம்பி இருக்குது.
ஸோ அதனால தான் அவரை வந்து ஞானக்கடல், நாலேஜ்ஃபுல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 84 பிறவிகளுடைய சக்கரம் ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார் இல்லையா. தூய்மையாக இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பிறவியாக சக்தி இழந்துக்கிட்டே வந்துடும். இப்போ 84 பிறவி சக்கரம் முடிஞ்சிடுச்சு. இப்போ நாம் வீட்டுக்கு திரும்ப போகணும், பாபா கிட்ட போகணும். ஆனால் அழுக்கான ஆத்மா அங்கே போக முடியாது. ஸோ அதுக்காக தான் ஆத்மாவை பாபா தூய்மையாக்குறார். ஸோ அப்படி ஆத்மா தூய்மை ஆயிடுச்சு அப்படின்னாலே இந்த அழுக்கான உடம்பை விட்டுடும் இல்லையா. இந்த உடம்புல ஒட்டிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் ஆத்மா அது அழுக்காக தான் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். ஸோ தூய்மையாகி இந்த உடலை விட்டு ஆத்மா பிரியணும். தூய்மையான உடம்பு இங்கே கிடைக்காதே, அதுக்கு தான் தூய்மையாக சொல்கிறார். கொஞ்சம் அழுக்கு இருந்தாலும் அழுக்கான உடம்புல போய் மாட்டிக்குவீங்க. ஸோ அதனால் ஃபுல்லாக தூய்மையாகிடுச்சுன்னா இங்கே தூய்மையான உடம்பு கிடைக்காது. அப்போ ஃபரிஸ்தாவாக இருந்துட்டு பரந்தாமத்துக்கு போயிட்டு சொர்க்கத்துக்கு தான் வந்து உடல் எடுப்போம், இங்கே எடுக்க மாட்டோம். ஸோ இங்கே இருக்கிறதெல்லாம் பழைய உடம்பு, பழைய செருப்பு, உடம்பு செருப்புன்றார். இப்போ இதன் மீது உங்களுக்கு வைராக்கியம் வந்துட்டு இருக்குது இல்லை, வெறுப்பு வரணும் இந்த பழைய உலகத்தின் மீதுன்றார். ஸோ ஆத்மா தூய்மையாகி எதிர்காலத்தில் தூய்மையான உடலை எடுக்கணும். ஸோ இது வந்து மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். இன்னொரு தடவை அழுக்கான உடலை நான் எடுத்துடக்கூடாதுன்றதில் கவனம் கொடுக்கணும். சத்தியுகத்தில் ஆத்மாவும் தூய்மையாக தான் இருக்கும், சரீரமும் தூய்மையாக தான் இருக்கும். ஆனால் இந்த நேரம் பாருங்கள், ஆத்மாவும் அழுக்காயிடுச்சு, சரீரமும் அழுக்காயிடுச்சு. ஸோ தங்கம் என்ன தரமோ அதற்கேற்ற தரம் தான் நகையும். இல்லை தங்கம் கீழான குவாலிட்டியாக இருந்துட்டு அதில் செய்கிற நகை மட்டும் ஹை குவாலிட்டியாக இருக்குமா என்ன? அந்த மாதிரி தான் ஆத்மா கீழான நிலை அடைந்தாலும் அது எடுக்கிற உடலாம் அப்படித்தான் எடுக்கும். அரசாங்கம் கூட சாதாரண தங்க நகை அணிங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா அதோடைய விலை கம்மி. இப்போ உங்களுடைய ஆத்மாவுடைய மதிப்பு குறைவாயிடுச்சு. அதனால தான் இங்கே தங்கமும் விலை, அதாவது மதிப்பு குறைந்ததாக இருக்குது, கலப்படம் உள்ளதாக இருக்குது. ஆனால் அதுவே ரேட் அதிகமாக இருக்குது, அது வேறு விஷயம். அதுக்கு காரணம் என்னென்னா விலைவாசி ஏறுது. விலைவாசி ஏறும்போது அனைத்தையும் இழக்கிறோம், அதை கூட அணிய முடியாமல் வாங்க முடியாமல் இருக்கிறோன்னு அர்த்தம். ஸோ இப்போ உங்களுடைய ஆத்மாவின் மதிப்பு ரொம்ப கம்மியாயிடுச்சு தூய்மை இழந்ததுனால. ஆனால் சொர்க்கத்தில் உங்களுடைய ஆத்மாவுக்கு எவ்வளோ மதிப்பு இருக்கும் தெரியுமா? சதோ பிரதானமாக இருக்குது. இல்லை 5000 வருடத்துக்கு தேவையான அத்தனையும் அது எடுத்துகிட்டு வந்துருக்குது. சத்தியுகத்தின் ஆரம்பத்திலே 5000 வருடத்துக்கு தேவையானது இருக்குதுன்னா இப்போ எவ்வளோ மதிப்பு வாய்ந்தது, சதோ பிரதானமாக இருக்குது இல்லையா? அதனால் அவ்வளோ மதிப்பு வாய்ந்தது. ஆனால் இப்போ தமோ பிரதானம் ஆயிடுச்சு, துருப்பிடிச்சிடுச்சு. அதனால் எதுக்கும் பயனற்றதாக இருக்குது. ஆனால் அங்கே ஆத்மா தூய்மையாக இருக்குது, அதனால் அதோடைய மதிப்பு அதிகம். ஸோ இப்போ 9 கேரட் ஆகிடுச்சு, மதிப்பு ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதனால தான் மதிப்பு இல்லை. ஆத்மாவை தூய்மையாக்குனீங்கன்னா தான் உங்களுக்கு தூய்மையான உடம்பு கிடைக்கும். அதாவது சொர்க்கத்தில் பிறவி எடுப்பீங்க. இந்த ஞானத்தை வேறு யாருமே கொடுக்க முடியாது. ஸோ என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள், ஆத்மா தூய்மை ஆயிடும் அப்படின்னு பாபா மட்டும்தான் சொல்ல முடியும், வேறு யாரும் சொல்ல முடியாது. கிருஷ்ணர் சொல்ல முடியுமா? அவருக்கு தான் உடம்பு இருக்குதே. ஸோ அப்போ அவரை நினைங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? உடலற்ற ஒருவர் தான் உடலை மறக்கிறதுக்காக என்னை நினைங்கன்னு சொல்ல முடியும். ஏன்னா பாபாவுக்கு உடம்பு கிடையாது. அப்போ அவரை நினைக்கிறதுனால நமக்கு உடல் உணர்வு வரப்போகிறது கிடையாது. ஸோ அதனால் தன்னை ஆத்மான்னு உணர்ந்து தந்தையாகி என்னை மட்டும் நினைவு செய்யுங்கன்னு பாபா சொல்கிறாங்க. எந்த தேகதாரியையும் நினைக்காதீங்க. ஸோ இப்போ நீங்கள் இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மற்றவங்களுக்கும் புரிய வைங்க. ஏன்னா இங்கே முக்கியமான ஞானம் இது தான் இல்லையா? ஆத்மான்னு உணர்ந்து என்னை நினைவு செய்யுங்க, எந்த தேகதாரியும் நினைக்காதீங்க. ஸோ இதை மற்றவர்களுக்கும் புரிய வைங்க. சிவபாபா நிராகாரர், உடலற்றவர்.
அவருடைய பிறப்பே அலௌகீகமான பிறப்பு. ஆக்சுவலாக குழந்தைங்களுக்கு கூட அலௌகீக பிறப்பு தான் கொடுத்துருக்கிறார். நம்ம ஒன்றும் தாயின் கர்ப்பத்தில் பிறக்கலை இல்லையா? அலௌகீக தந்தை, அலௌகீக குழந்தைகள். லௌகீகம், பரலௌகீகம், அலௌகீகம்னு சொல்லப்படுது. ஸோ குழந்தைகளாகி உங்களுக்கு இப்போ அலௌகீக ஜென்மம் கிடைச்சிருக்குது. தந்தை உங்களை தத்தெடுத்து ஆஸ்தி கொடுக்கிறார். பிராமணர்களாகிய நமக்கும் அலௌகீக பிறப்பு தான் அப்படின்னு நாம் இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். அலௌகீக தந்தைக்கிட்ட இருந்து அலௌகீக சொத்து கிடைக்கிது. பிரம்மா குமார் குமாரிகளை தவிர வேறு யாருமே சொர்க்கத்துக்கு அதிபதி ஆக முடியாது. ஏன்னா நம்மளை தான் அவர் தத்தெடுத்திருக்கிறார் இல்லையா? குழந்தைக்கு தானே சொத்து கொடுக்க முடியும். மனிதர்கள் பாவம் எதையுமே புரிஞ்சிக்கிறது கிடையாது. ஆனால் பாபா உங்களுக்கு எவ்வளவு புரிய வைக்கிறார் பாருங்க. தூய்மை இல்லாமல் இருக்கக்கூடிய ஆத்மா தந்தையை நினைக்காமல் தூய்மையாக முடியாது. நினைக்கல அப்படின்னா துரு அப்படியே இருந்துடும். தூய்மை ஆகலை இல்லையா? துரு அப்படியே இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? தூய்மை ஆகலைன்னு அர்த்தம். இப்போ தூய்மை ஆகலைன்னா கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும். முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்களும் தூய்மை ஆகித்தான் திரும்ப போகணும். எக்ஸப்ஷனே கிடையாது. ஒன்று நீங்களே பாபாவை நினைவு செஞ்சு பாபாவின் வழிகாட்டுதல் படி தூய்மை ஆகலாம். அப்படி தூய்மையான ராஜ மரியாதையோட தண்டனை இல்லாமல் போய் சொர்க்கத்தில் ராஜாவாகவே இருப்பீங்க. அப்படி இல்லைன்னா பாபா கிட்ட அடி உதையெல்லாம் வாங்கிட்டு போவோம் தர்மராஜர்கிட்ட. ஸோ உடம்பு போக முடியாது, ஆத்மா தான் போகும். தன்னை ஆத்மானு உணர்வது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது குழந்தைங்களுக்குன்னு பாபா சொல்கிறார். ஏன்னா தொழில் செய்யும் பொழுது அந்த மனநிலை இருக்க மாட்டேங்குது. பாபா சொல்கிறாரு, ஒருவேளை உங்களை ஆத்மான்னு நினைக்க முடியாட்டினாலும் பரவாயில்ல, குறைஞ்சபட்சம் சிவபாபாவையாவது நினைவு செய்யுங்கன்றார். ஏன்னா ஆத்மானு உணர்ந்து பாபா நினைக்கிறது தான் கரெக்டான நினைவு. அப்படி முடியலன்னா கூட சிவபாபாவையாவது நினச்சிக்கிட்டே இருங்கன்றார். ஸோ வேலை செஞ்சுக்கிட்டே இந்த கடினமான முயற்சியும் பண்ணுங்க. இந்த உடம்புனால ஆத்மாவாகிய நான் வேலை செய்கிறேன். ஆத்மாவாகிய நான் தான் சிவபாபாவை இப்போ நினச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. மனதுக்குள்ளே அது சொல்லிக்கிட்டே இருக்கணும், உணர்ந்து. சும்மா மந்திரம் மாதிரி ஒப்பிக்கிறது கிடையாது. ஸோ ஆத்மா முதல்ல தூய்மையாக தான் இருந்துச்சு சத்தியுகத்தில். இப்போ நல்லா அழுக்காயிடுச்சு. இப்போ மறுபடியும் பாபாவை நினைவு செஞ்சு தூய்மை ஆகணும். இதுதான் கடின முயற்சி. ஆனால் இதில் தான் மிகப்பெரிய வருமானமும் இருக்குது. வேறு ஒன்றும் கிடையாது இல்லையா? கையை காலை வச்சுட்டுலாம் எந்த வேலையும் செய்ய சொல்ல, நினைவு பண்ணிக்கிட்டே மற்ற எல்லா வேலையும் பார்த்துக்கோங்க ரெகுலராக பண்ணுறதெல்லாம்னு சொல்லிட்டார். ஸோ இங்கே நிறைய பணக்காரங்க கோடீஸ்வரர்கள்லாம் இருக்கிறாங்க கலியுகத்தில். ஆனால் அவங்க சுகமாகவா இருக்கிறாங்க? எல்லாருடைய தலையிலும் துக்கம்தான் இருக்குது. ஆக்சுவலாக பணக்காரங்களுக்குன்னு நிறைய வியாதி வருது. பெரிய பெரிய ராஜாக்கள், குடியரசு தலைவர்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க, நாளைக்கு அவங்கள கொலையே பண்ணிடுறாங்க. அது ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? அப்படி எதுக்கு அந்த பதவிக்கு அலையிறாங்கன்றது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. ட்ரம்ப் வர்றதுக்கு முன்னாடியே 2 தடவை கொலை முயற்சி பண்ணாங்க. ஸோ ஒவ்வொரு நாட்டிலையுமே இது நடந்துட்டு தான் இருக்குது. அப்புறம் எப்படி இது துக்கம் இல்லாத உலகம்னு நீங்கள் சொல்ல முடியும்? வெளிநாட்டில் என்னென்ன நடக்குது பாருங்கள். பாகிஸ்தான்லலாம் ஒவ்வொரு தடையும் ஆட்சி முடிஞ்சானே பிடிச்சி தூக்கு போட்டுடுறாங்க, அல்லது நாட்டை விட்டு ஓடி போயிடுறாங்க. நிறைய நாடுகளில் அப்படி தான் இருக்குது. பணக்காரர்களுக்கும் ராஜாக்களுக்குமே கூட எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. இங்கே கூட இல்லையா? இப்போ ராஜா பிரிட்டிஷ் இளவரசி டயானா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க.
ஒவ்வொருத்தருமே இப்போ கூட டயானாவுடைய மகன் வெளியில் போய் அவங்களும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. நிறையவே கஷ்டம் இருக்குதுன்றார் பணக்காரர்களுக்கும் ராஜாக்களுக்கும். ஸோ இங்கே கூட ராஜாவாக இருந்தவங்களாம் இப்போ பிரஜைகளாகிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ராஜாக்கள் மீது பிரஜைகளின் ஆட்சி ஆகிடுச்சு. இல்லை, ராஜாவையும் பிரஜையாக்கிட்டு பிரஜைகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆட்சி செய்கிறார். அப்போ ராஜாக்களையே பிரஜைகள் ஆள்றாங்கன்னு தானே அர்த்தம். என்ன பண்ணுறது, நாடகத்தில் இப்படியும் நிச்சயிக்கப்பட்டு இருக்குது. உலகம் முழுவதும் மக்களாட்சி வந்துடுச்சு. முஸ்லீம் நாடுகளில் மட்டும் இல்லாமல், மக்களாட்சி இல்லாமல் சில நாடுகளில் இருக்குது. அமைதியாகவே இருக்கிறாங்க. மேபி அவங்க லேட்டாக வந்தவங்களாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனாலும் அவங்களுக்கு அந்த நோய் இந்த மாதிரி விஷயம்லாம் வரும். யாரோ ஒரு இளவரசர் முஸ்லீம் நாட்டில் சின்ன வயசுலேருந்தே அவர் கோமாவிலே இருக்கிறார் 30 வருஷமாக. இல்லை அவரை கருணை கொலை பண்ண அதெல்லாம் கிடையாது, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பேருக்கு அவர் ராஜா, ஆனால் அந்த உணர்வு கூட இல்லாமல் தான் இருக்கிறார். ஸோ நாடகத்தில் இப்படியும் நிச்சயிக்கப்பட்டு இருக்குது. அது எவ்வளோ பெரிய கொடுமை இல்லையா? என்ன புண்ணியம் செஞ்சு ராஜ குடும்பத்தில் பிறந்திருக்கோம், என்ன பாவம் செஞ்சு அதை அனுபவிக்காமல் இருக்கிற நிலையில் இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். எல்லாமே நாடகத்தில் பதிவாகிருக்கு. ஸோ கடைசியில் தான் ராஜாக்கள் மீதே பிரஜைகள் ஆட்சி செய்கிற நிலை ஏற்படுது. பலர் தங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. போன கல்பத்திலையும் இப்படி தான் நடந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் குப்த வேஷத்தில் மனப்பூர்வமாக உயிருக்குயிராக அன்போடு தாங்கள் இழந்த ராஜ்யத்தை அடையிறீங்க. ஸோ இந்த கடைசி நேரத்தில் தான் மக்கள் எதுக்கோ தங்களுக்குள்ளே சண்டை போட்டுட்ருக்குறாங்க. ஸோ இதை தான் அங்கே யாதவர்கள் தங்களுக்குள்ளே சண்டை போட்டு அழிச்சிக்கிட்டாங்க அப்படின்னு மகாபாரதத்தில் காட்டப்பட்டிருக்குது. ஸோ ஒவ்வொரு கல்பத்திலும் இறுதியில் இப்படித்தான் நடக்கும். ஆனால் நாம் மறைமுகமாக நாம் இழந்த ராஜ்யத்தை அடைவதற்காக உயிருக்குயிராக அன்பாக உழைக்கிறோம் இல்லையா? அந்த ராஜ்யம் சுகமான ராஜ்யம். அங்கே எல்லோரும் சுகத்தை கொடுப்பாங்க. அதனால் இங்கே நாம் எல்லோருக்கும் சுகத்தை கொடுக்கணும். துக்கம் கொடுத்தாலும் அவர்களுக்கும் சுகத்தை மட்டுமே கொடுக்கணும். ஏன்னா இதன் மூலமாக தான் அங்கே நீங்கள் ராஜ்யத்தை அடையிறீங்க. ஸோ அதை புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துக்கே அதிபதியாக நாம் தான் இருந்தோம். சூரிய வம்சத்தின் தேவதைகளாக இருந்தோம் அப்படின்னு இப்போ தெரியுது. இப்போ மீண்டும் அதே மாதிரி சூரிய வம்சத்து தேவதை ஆகிறதுக்காகத்தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஏன்னா இங்கே நீங்கள் சத்யநாராயணன் கதையை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. சத்யநாராயணன் கதையை கேட்குறீங்க, கேட்டு அதுவாகவே மாறுறீங்க. இல்லை சினிமா பார்த்து அது மாதிரியே நம்ம மாறுற மாதிரி இங்கே நாராயணன் கதையை கேட்டு நாராயணனாகவே நம்ம மாறிடுறோம். பாபா மூலமாக நாம் எப்படி நரன்லேருந்து நாராயணன் ஆவோம்? பாபாவே நமக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குறார் இல்லை? ஸோ பாபா மூலமாக எப்படி நாராயணன் ஆகிறோன்றதையும் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், ஆகிட்டும் இருக்கிறோம். அதுக்காக தான் ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குறார். பக்தி மார்க்கத்தில் வேறு யாரும் இதை கற்றுக் கொடுக்க முடியாது. எந்த ஒரு மனுஷனையும் அப்பா டீச்சர் சத்குருன்னு சொல்ல முடியாது. பக்தியில் எவ்வளோ பழைய கதைகளை சொல்கிறாங்க. இப்போ குழந்தைகளாகிய நீங்கள் 21 பிறவிக்கு ஓய்வெடுப்பதற்காக நிச்சயமாக இப்போ தூய்மை ஆகணுன்ற இல்லை, அங்கே எந்த விதமான கஷ்டமும் இருக்காது. ஓய்வாக நிம்மதியாக சுகமாக இருப்பீங்க. சுகவாசி அப்படின்னா அது சொர்க்கவாசி தான். அதுவும் 21 பிறவி, 2500 வருஷத்துக்கு இந்த ஒரு பிறவி மட்டும் தூய்மையாக இருக்கணும். இப்போ தூய்மையாக இருக்கிறதன் ஆதாரத்தில் தான் 2500 வருடம் நம்முடைய வருமானம் அடங்கி இருக்குது. அப்படின்னா இப்போ உங்களால் தூய்மையாக இருக்க முடியாதா? உங்களை ஆத்மான உணருங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஏன்னா அரை கல்பம் தேக உணர்வுலே தான் இருந்தீங்க. அது நாடகத்தில் அப்படி பதிவாகி இருக்குது. ஆனால் இப்போ
அடுத்த அரைக்கல்பம் ஆத்ம உணர்வில் இருக்க போகிறீங்க. அது இப்போ நீங்கள் ஆத்ம உணர்வில் இருக்கிற முயற்சியின் ஆதாரத்தில் தான் இருக்குது. ஸோ அதனால் ஆத்மானு உணருங்க, ஆத்மா உணர்வுடையவர் ஆகுங்க. நாடகத்தின்படி இப்போ இந்த பழைய உலகத்தை மாற்றி புதுசாக்கணும். அப்போ புதுசாகணும் அப்படின்னா நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர் ஆகணும். ஏன்னா புது உலகத்தில் எல்லாம் ஆத்ம உணர்வுடையவராக இருப்பாங்க. மற்றபடி ஒரு உலகம்தான் இல்லையா? இப்போ பழசாயிடுச்சு, அதை புதுசாக்கணும். புது உலகத்தில் புது பாரதம் இருக்கும். அங்கே தேவதைகள் இருப்பாங்க, தெய்வீக குணங்கள் நிரம்பியவர்களாக இருப்பாங்க. ஸோ தலைநகரம் கூட நமக்கு தெரியும், யமுனை ஆற்றங்கரையில் இருந்தது சொர்க்கம். அதுதான் இப்போ தலைநகரமாகவும் இருக்குது பழைய உலகத்துலேயுமே, பழைய பாரதத்துலேயும். ஸோ அந்த சொர்க்கத்தை தான் தேவதைகளின் உலகம்னு சொல்கிறோம். யமுனை ஆற்றங்கரையில் இருக்கும். அங்கே இயற்கையான அழகு இருக்கும். ஆத்மா தூய்மையாகுது அப்படின்னா தூய்மையான ஆத்மாவுக்கு உடலுமே தூய்மையாக தான் கிடைக்கும். நான் உங்களை அழகான தேவி தேவதைகளாக மாற்றுறேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ அங்கே அழகான உடல் கிடைக்கிறதுக்கும் தூய்மையான உடல் கிடைக்கிறதுக்கும் ஆதாரம் இப்போ ஆத்மா தூய்மையாகிறது தான். ஸோ அதுக்கு தான் பாபா நினைவில் இருந்து தூய்மையாக சொல்கிறார். நான் உங்களை அழகான தேவி தேவதைகளாக மாற்றுறேன்றார். ஸோ அழகுன்றதே தூய்மை தான். அதனால் நமக்குள்ள இல்லை, இப்போ தூய்மையின் ஆதாரத்தில் தான் அங்கே அழகு கிடைக்குது. அதனால் நமக்குள்ளே எந்த அவகுணமும் இல்லை தானே, அழுக்கு இல்லை தானே, கெட்ட குணங்கள் இல்லை தானே அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே இருங்க. அதேமாரி நான் பாபா நினைவில் தான் இருக்கிறேன்னா அதையும் செக் பண்ணிக்கிட்டே இருங்க இல்லையா? காலைல எழுந்திரிச்சோடனே பாபா நினைவு எப்படி இருக்குது, 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு என்ன ஆகுது, அதையும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன் அப்படி ஆகுது, என்ன பண்ணி குறையிறத தடுக்கலாம் அப்படிலாம் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ உங்களுக்கு தெரியும், யார் கூடயாவது பேசிட்டு போன பிறகு நினைவு வரமாட்டேங்குது அப்படின்னா என்ன பேசணும், பாபா பற்றி பேசணுமா, எவ்வளோ நேரம் பேசணும், அதுவும் இருக்குது. மணிக்கணக்காக பேசினா பாபா பற்றி பேசினா கூட ஆத்ம சக்தி இழக்க தான் செய்யும். ஸோ இங்கே ரொம்ப குறைவாகத்தான் பேசணும். ஸோ இதெல்லாம் செக் பண்ணணும். தேவையில்லாத எண்ணங்கள் வருதா, கடந்த விஷயத்தை பற்றி தேவையில்லாமல் நினைக்கிறேன்னா இதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ உங்களுடைய எண்ணங்கள் மற்றவர்களுக்கு சுகத்தை கொடுக்குற மாதிரி இருக்குதா, துக்கம் கொடுக்குற மாதிரி இருக்குதா? மற்றவங்க உங்களுக்கு துக்கம் கொடுத்தாங்களா கொடுக்கலையான்றது முக்கியம் இல்லை. உங்களுடைய எண்ணங்கள் மற்றவர்களுக்கு துக்கம் கொடுக்குதா இல்லையா, அதுதான் முக்கியம் இல்லையா? மற்றவங்க கொடுத்தது அதெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சுட்டு வெளில வந்துடணும். ஸோ இப்படி நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த படிப்பும் படிக்கணும், ஏன்னா இது மிகப்பெரிய படிப்பு. அது மட்டும் இல்லை, இதை விட்டால் வேறு படிப்பு கிடையாது நாராயணன் ஆகிறதுக்கு. மற்றபடி உலகியல் படிப்பில் எத்தனை புத்தகங்கள்லாம் படிக்கிறாங்க இல்லையா? 1வது 2வதுக்கே எத்தனை புத்தகம், அப்புறம் வகுப்பு ஏற ஏற கேட்கவே தேவையில்லை. ஆனால் இங்கே எவ்வளோ சிம்பிளான படிப்பு, டெய்லியும் ஒரு 20 நிமிஷம் படிக்கிறோம். ஆனால் உயர்ந்ததிலும் உயர்ந்த படிப்பு இது. சிம்பிளாக இருக்குது, படிப்பறிவு இல்லாதவங்களுக்கும் புரியுது. அதுக்காக இதை குறைச்சி மதிப்பிட முடியாது. மிக உயர்ந்ததிலும் உயர்ந்த படிப்பு. இதை படிக்க வைப்பவரும் உயர்ந்ததிலும் உயர்ந்த சிவபாபா. படிப்பும் உயர்ந்தது, படிக்க வைக்கிறவரும் உயர்ந்தவர். ஆனால் சிவபாபா இந்த உலகத்துக்கு அதிபதி கிடையாது. நீங்கள் தான் இந்த உலகத்துக்கு அதிபதி ஆகிறீங்க. ஸோ எவ்வளவு புது புது ஆழமான விஷயங்களை உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இந்த உலகத்துக்கு அதிபதி ஆக்கிறதுக்கு வந்திருக்கிறாரு தவிர அவர் ஆகிறது கிடையாது. இது எவ்வளோ பெரிய விஷயம். உண்மையிலே கிங் மேக்கர்ன்றது அவருக்கு மட்டுமே பொருந்தும். மனிதர்கள் உண்மையிலே கிங்கு உருவாக்க தான் செய்கிறார். மனிதர்கள் இந்த சிருஷ்டிக்கே அதிபதி பகவான் அப்படின்னு நினைக்கிறாங்க.
ஆனால் பாபா சொல்கிறாரு, இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, இந்த சிருஷ்டிக்கு நான் அதிபதி கிடையாது, நீங்கள் தான் அதிபதி ஆகுறீங்க. பிறகு ராஜ்யத்தை இழக்கவும் செய்கிறீங்க, விகாரத்தில் விழறதுனால, தேக உணர்வில் வர்றதுனால. ஸோ இப்போ மீண்டும் தேக உணர்வை விட வைத்து ஆத்ம உணர்வில் நிலை பெற வைத்து பாபா உங்களை மீண்டும் உலகத்துக்கு அதிபதியாக மாற்றுறார். ஸோ மற்றபடி உலகம் அப்படிங்கிறது இந்த ஸ்தூல உலகம் மட்டும்தான். சூக்ஷ்மதனத்தையோ பரந்தாமத்தையோ உலகம்னு சொல்ல மாட்டோம். இங்கே தான் எல்லா நடிப்பும் நடக்குது. கர்மக்ஷேத்திரம்னு சொல்லப்பட்டிருக்கிறது, குருக்ஷேத்திரம்னு மகாபாரதத்தில் சொல்லப்பட்ட இடமெல்லாம் இந்த ஸ்தூல உலகம்தான். மூலவதனத்திலிருந்து நீங்கள் இங்கே வந்து 84 பிறவிகளின் சக்கரத்தை சுத்துறீங்க. பிறகு தான் நீங்கள் சுற்றி முடித்து அனைத்தையும் இழந்த பிறகு பாபா வர வேண்டி இருக்குது. மீண்டும் சுற்றுறதுக்கு தேவையான அனைத்து சக்திகளையும் உங்களுக்குள்ளே நிரப்புறதுக்கு. நீங்கள் இழந்த அந்த சொத்தை அடையிறதுக்காக உங்களை நான் முயற்சி செய்ய வைக்கிறேன் மறுபடியும். இல்லை, அதுவும் விதிப்படி தான். டக்குன்னு இந்தா எடுத்துக்கோ கிடையாது, அதை அடையிறதுக்கு தகுதிப்படுத்துகிறார். சாப்பா அவர் கொடுக்குற அந்த ஞானத்தை யார் சீரியஸாக ஃபாலோ பண்ணுறாங்களோ, ஒன்று விடாமல், அவங்க தான் உயர்ந்த பதவி அடைவாங்க. ஸோ இது வெற்றி தோல்வியின் விளையாட்டு இல்லையா? வெற்றி அடைஞ்சால் சொர்க்கம், தோல்வி அடைஞ்சவொடனே நரகம் ஆயிடுது. இந்த ராவண ராஜ்யமே இப்போ முடிய போகுது. பாபா எவ்வளோ ஈஸியாக புரிய வைக்கிறார். மறுபடியும் வந்து பாபா கற்றுக் கொடுக்குறார். அங்கே மனிதர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுப்பாங்க. நீங்கள் கூட மனிதர்கள் தான், ஆனால் பாபா ஆத்மாக்களாகிய உங்களுக்கு சொல்லி கொடுக்குறார் இல்லையா? அங்கேயும் கற்றுக்கிறவங்க மனிதர்கள் தான், இங்கேயும் கற்றுக்கிறவங்க மனிதர்கள் தான். ஆனால் அங்கே கற்றுக் கொடுக்குறவங்களும் மனிதர்கள், இங்கே கற்றுக் கொடுக்குறவர் உடலற்ற சிவபாபா. ஸோ பாபா கொடுக்குற இந்த படிப்பின் ஞானம் அல்லது அறிவுரை ஆத்மாவில் தான் பதிவாகுது, தாரணை ஆகுது. இப்போ நீங்கள் மிகவும் ஞானம் நிரம்பியவர்கள், நாலேஜ்ஃபுல். இதுவரைக்கும் நீங்கள் படித்ததெல்லாம் பக்தியின் ஞானம். அதேமாரி சரீர நிர்வாகத்துக்காக படிக்கிறதுக்காக கூட ஸ்கூலில் போய் படிக்கிறீங்களா, அதுவும் ஒரு விதத்தில் ஞானம்தான். ஆனால் ஆன்மீக ஞானம் பாபா சொல்கிறது மட்டுமே. அதேமாதிரி சாஸ்திரங்களின் ஞானமும் இருக்குது. ஆனால் பாபா சொல்கிறது தான் ஆத்மாவிற்கான ஞானம். ஆத்மாக்களாகிய உங்களுக்கு ஆத்மாவின் தந்தை வந்து ஞானத்தை கொடுக்குறார். 5000 வருடத்திற்கு முன்பு கூட கொடுத்தாரு, நீங்களும் கேட்டீங்க. முழு உலகத்திலையும் எல்லா மனிதர்களுக்கும் ஒரே நேரத்தில் இந்த ஞானத்தை ஒருபோதும் யாரும் கொடுத்தது கிடையாது. இப்போ தான் எல்லோருக்கும் கொடுக்கிறார். எல்லா தர்மத்தை சார்ந்தவர்களுக்கும் இந்த ஞானம். ஏன்னா யாருக்குமே இந்த ஞானம் தெரியாது. ஈஸ்வரன் எப்படி படிக்க வைக்கிறாருன்னு கூட யாருக்குமே தெரியறது கிடையாது. இப்போ இந்த படிப்பின் மூலமாக ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிறோம். யார் நல்லா படிக்கிறாங்களோ, ஸ்ரீமத் படி நடக்கிறாங்களோ, அவங்க தான் உயர்ந்தவர்கள் இல்லையா? படிப்பு ராஜ்யத்துக்கு, ராஜ்யத்தில் எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ இந்த படிப்பை பக்காவாக படித்து 100% மார்க்குனா ராஜா. சரியாகவே படிக்கலையான்னு தானு படிச்சிங்கன்னா வேலைக்காரன். ஸோ அப்புறம் ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட எல்லா பதவியுமே அவங்கவுங்க முயற்சிக்கு ஏற்ப தான் கிடைக்குது. ஸோ படிக்கவும் செய்யணும், படித்ததன்படி நடக்கவும் செய்யணும். அது ரொம்ப முக்கியம். அப்போ தான் உயர்ந்தவராக முடியும். ஸோ யார் பாபாவுக்கு நிந்தனை செய்ய வைக்கிறாங்களோ,
பாபா கைவிட்டுறாங்களோ அவங்க பிரஜையாக மட்டும் கிடையாது, பிரஜையிலும் மிக மிக குறைந்த பதவி, வேலைக்காரன் வெட்டியாக அந்த மாதிரி பதவி அடைவாங்க. யார்? பாபா பேரை கெடுக்கிற மாதிரி காரியம் செய்கிறவங்க. அதே மாதிரி பாபா விட்டு போனாலும் அதே நிலை தான். பாபா கிட்டே இருந்துக்கிட்டே நிந்தனை பண்ணாலும் சரி, அதை நிந்தனை பண்ணுற மாதிரி காரியங்கள் செஞ்சாலும் சரி, அல்லது பாபா விட்டு போனாலும் சரி, ஆனால் சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்க, பிரஜைகளாக கீழான பதவி அடைவாங்க. ஸோ பாபா ஒரே ஒரு படிப்பு தான் சொல்லி கொடுக்குறாரு எல்லாருக்கும். இந்த படிப்பில் எவ்வளவோ வாய்ப்புகள் இருக்குது. 33 கோடி பதவி, ராஜ்யம் இல்லையா? தெய்வீக ராஜ்யம் இருந்துச்சு தானே. ஒரே ஒரு தந்தை தான் இங்கே ராஜ்யமே இல்லாத இந்த பூமிக்கு வந்து ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறார். மற்ற எல்லாமே அழிஞ்சு தான் ஆகணும். குழந்தைகளே, இப்போ ரொம்ப சீக்கிரமாக தயாராகுங்க. கவனக்குறைவுனால் நேரத்தை வீணாக்காதீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ இப்போ பாருங்கள், உலகம் அழிஞ்சிக்கிட்டே இருக்குது, அதே நேரத்தில் உங்களை ரெடியாகவும் சொல்கிறார். எல்லாமே அழிய தான் போகுது. நாம் இப்போ பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இல்லையா? உலகம் ஃபுல்லாக யுத்தங்கள் நடக்கிறதையும் பார்க்குறோம், இயற்கை சீற்றத்தையும் பார்க்குறோம். இந்த நேரத்தில் கவனக்குறைவில் நேரத்தை வீணாக்கிடாதீங்க. எந்த நேரம் வேணாலும் உயிர் போகும். அது வேறு இருக்குது. வயசாகி தான் போகணும்னு அவசியம் இல்லை, யுத்தத்தில் தான் போகணும், நோயில் தான் போகணும்னு அவசியம். எந்த காரணமும் இல்லாமல் சின்ன வயசுலேயே இறக்குறது அதிகமாகிடுச்சு. அதனால் கவனக்குறைவாக இருக்காதீங்க. அப்புறம்னா அவ்வளோதான், டக்குன்னு முடிஞ்சு போச்சு. நேரத்தை வீணாக்காதீங்க. ஸோ பாபாவை நினைக்கலன்னா மிக மிக மதிப்பு வாய்ந்த நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கிறீங்க, வீணாகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். நினைவு இல்லைனாலே நேரத்தை வீணாக்குறீங்கன்னு தான் புரிஞ்சுக்கணும். ஸோ அதில் தான் அலட்சியமாக இருக்காதீங்கன்றார். நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ சரீர நிர்வாகத்துக்காக தாராளமாக வேலைக்கு போங்க, தொழில் பண்ணுங்க. ஆனால் கை வேலை செய்யட்டும், மனம் தந்தையை நினைக்கட்டும் இல்லையா? அப்பயும் மனம் ஃப்ரீயாக தானே இருக்குது, அது பாபாவை நினைக்கட்டுமே அப்படிங்கிறார். இல்லாட்டினா தேவையில்லாத எண்ணங்களை தான் மனம் உருவாக்கிட்டு இருக்க போகுது. எப்படியும் அது நிற்க போகிறதில்ல. அதை பாபாவை நினைக்க சொல்லலாமே. நினைக்க நமக்கு லாபம். உங்களுக்கு ராஜ்யமே கிடைக்கும் பாபாவை நினச்சா அப்படின்னு பாபாவே சொல்கிறார். ஸோ இறை நண்பன் கதை கேட்டிருக்கிறோம் இல்லையா? அதேமாரி அலாவுதீன் நாடகமும் காட்டுறாங்க. விளக்க தேய்ச்சாலே பொக்கிஷம் வந்துடுது. இப்போ அல்லாஹ் உங்களை தேய்க்கிறதுனால எதிலிருந்து எதுவாக மாறுறீங்க, என்னவா உங்களை மாற்றுறாரு அப்படின்னு குழந்தைங்க தெரிஞ்சிருக்கிறோம். ஸோ உடனே தெய்வீக திருஷ்டினால் வைகுண்டத்துக்கே போயிடுறோம். இதுக்கு முன்னாடிலாம் பெண் குழந்தைங்க ஒன்றா உட்காருவாங்களாம், பிறகு அவங்களே அப்படியே தியானத்துக்கு போயிடுவாங்களாம். பிறகு மாயாஜாலம்னு சொல்லிட்டாங்க. அதனால் பாபா அந்த மாதிரி திவ்ய திருஷ்டி கொடுக்கறத நிறுத்திட்டார். இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த நேரத்துடையது. ஆத்மத்தாயின் கதை கூட இருக்குது. வாயில் மணியை போட்டுடுறாங்க, மாயை மறைஞ்சிடுது. மணியை எடுத்துட்டா மாயை வந்துடுது. யாருக்குமே இதோடைய ரகசியமெல்லாம் புரியறது கிடையாது. பாபா சொல்கிறார், குழந்தைகளே வாயில் மணியை போட்டுக்கோங்கன்னு சொல்கிறார். நீங்கள் அமைதி கடல். ஆத்மா அமைதியில் தன்னுடைய சுய தர்மத்தில் இருக்குது. நாம் ஆத்மா அப்படிங்கிறது சத்தியுகத்தில் கூட தெரிஞ்சிருக்கிறோம். மற்றபடி பரமாத்மா பாபாவை யாருக்கும் சத்தியுகத்தில் தெரியாது. ஸோ யாராவது கேட்குறாங்க சத்தியுகத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா, அங்கே விகாரத்தின் பேரே இருக்காதுன்னு சொல்லுங்கள். அது விகாரமற்ற உலகம். அங்கே யாருமே 5 விகாரங்களுக்கு வசமாகவே மாட்டாங்க. ஏன்னா தேக உணர்வே இருக்காது. தேக உணர்வு இருந்தால் தானே விகாரங்கள் வர்றதுக்கு. இந்த கலியுக மாயாவின் ராஜ்யத்தில் தான் தேக உணர்வுடையவராகவே மாறுறாங்க.
அங்கே எல்லோரும் மோகத்தை வென்றவர்களாக, அதாவது பற்றற்றவர்களாகத்தான் இருப்பாங்க. தேக உணர்வு வரும்போது தானே பற்று. எப்பவும் இருக்கக்கூடிய ஆத்மாவை பார்க்கும்போது எப்படி பற்று வரும்? அது இங்கே இருக்குது அல்லது வேறு எங்கேயோ போகுது. ஆனால் இந்த உலகத்தில் எங்கேயோ இருக்க தான் செய்யுது, அது அழியாது. அப்போ உங்களுக்கு துக்கம் வராது மரணத்தினால, சரீரத்தை விடுறதுனால. அதனால் பாபா சொல்கிறார், இந்த பழைய உலகத்திலிருந்தே பற்றிலிருந்து நீங்கள் விடுபடணும். இந்த பழைய உலகத்தின் எதன் மீதும் உங்களுக்கு பற்று இருக்கக்கூடாது. ஸோ பாபா 2-3 உதாரணம் சொன்னார் இல்லையா? இறை நண்பன் கதை. அது என்னென்னா, ஒரு பையனுக்கு வந்து கடவுள் ஃப்ரெண்டாக இருப்பார். அவன் இருக்கிற ஊரில் வந்து ராஜாவுக்கு வாரிசு இருக்காது. உடனே அவர் ஒரு சட்டம் போடுவார், எனக்கு அப்புறம் யார் வேணாலும் ராஜாவாகலாம், ஆனால் 1 வருஷம்தான் ராஜாவாக இருக்க முடியும். அடுத்தது நம்ம நாட்டுக்கு அண்ணாண்ட இருக்கக்கூடிய காட்டில் போய் அவனை விட்டுடணும். அங்கே நிறைய காட்டு விலங்குகள்லாம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அவன் இறந்துடுவான். ஸோ அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது வருஷம். இப்போ இருக்கக்கூடிய ராஜாவுடைய காலம் அந்த 1 வருடம் முடிய போகுது அப்படின்ட்டு கடவுள்கிட்ட அந்த பையன் சொல்கிறான். அப்போ கடவுள் சொல்கிறார், நீ ராஜாவாயிடுன்றார். அப்போ அவனுக்கு பயமாயிடுது. என்னது, அப்போ நான் சாகணுமா? நான் சொல்கிறேன்ல நீ செய் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். சரின்ட்டு ஆயிடுறான். ஆனால் பிறகு கடவுள் என்ன சொல்கிறாரு, நீ தான் ராஜா இல்லை, உன்னுடைய ஆட்களை அழிச்சிட்டு போய் அந்த காட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து அங்கே ஒரு ராஜ்யத்தையே உருவாக்கு, தங்க மாடு மாளிகை இதெல்லாம் கட்டு. அதேமாரி 1 வருஷத்துக்கு முடிகிறதுக்குள்ளே ஃபுல்லத்தையும் கட்டி அங்கே சூப்பராக ஆக்கிறான். 1 வருஷம் முடிஞ்சோடனே சொல்கிறான், நான் இப்போ என்னுடைய ராஜ்யத்துக்கு போகிறேன், யார் வரணும்னு ஆசைப்பட்றீங்களோ வந்துடுங்க. ஸோ அது வந்து இப்போத்தைய விஷயம் இல்லையா? இங்கே தான் ராஜா கூட பயந்துட்டுருக்கார். முரளியில் முன்னாடி சொன்னார் இல்லையா, ராஜாக்கள் பெரிய பெரிய தலைவர்களெல்லாம் கொண்டுடுறாங்கன்ட்டு. அந்த மாதிரி உயிர் பயத்தோடு இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. யாருமே செக்யூரிட்டி இல்லாமல் எந்த விஐபியும் வெளில வர்றது கிடையாது இல்லை. அப்போ பாருங்கள். ஆனால் அங்கே அந்த பிரச்சனை கிடையாது. அந்த மாதிரி உலகத்தை இப்போ நாம் உருவாக்குறோம். இறை நண்பன் நாம் தான், இறைவனையே நண்பனாக வச்சுருக்கிறோம். ஸோ அது அந்த கதை. அடுத்தது அலாவுதீன் வந்து அந்த கமல்ஹாசன் நடித்த படம் இல்லையா? அப்போ அலாவுதீனுக்கு அந்த ஒரு விளக்கு கிடைக்கும், ஏழையாக இருப்பான். ஸோ அந்த விளக்கை தொட்ட உடனே ஒரு பூதம் வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்கும். ஏதாவது ஒன்று கேட்டால் டக்குன்னு கொடுத்துடும். ஸோ அந்த மாதிரி பாபா நமக்கு எல்லாத்தையும் கொடுக்குறார். நம்ம பாபாவை அந்த விளக்கை தேய்க்க இங்கே ஒளி பாபாவை நினைக்க நமக்கு எல்லாமே கிடைக்கிது. ஆனால் மொத்தமாக சொர்க்கத்தில் கிடைக்கிது, இங்கே கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் எப்படி உங்களை மாற்றுறாரு பாபா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது ஆத்ம தாய் விளையாட்டை பற்றி பாபா சொல்கிறார். வாயில் மணியை போட்ட உடனே மாயை அல்லது பூதம் மறைஞ்சிடுது, மணி எடுத்தோடனே வந்துடுது. ஸோ அப்படி தான் இங்கே இல்லையா? பாபாவுடைய நினைவு இருக்கும்போது மாயா போயிடுது, நினைவு போனோடனே மாயா வந்துடுது. ஸோ அப்போ மாயா நிரந்தரமாக வரக்கூடாதுன்னா நிரந்தரமாக நீங்கள் பாபா நினைவிலே இருக்கணும். இப்போ ஒரு விதத்தில் மாயா வர்றது கூட நல்லது தானே. வரலன்னா பாபாவே நினைக்காம விட்டுருவோம். ஸோ அப்போ மாயை தான் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது உண்மையில். ஸோ தேகம்ன்ற உணர்வு இருந்தால் தானே விகாரத்தின் வசமாகிறதுக்கு. அங்கே யாருமே தேக உணர்வில் இருக்க மாட்டாங்க, ஆத்ம உணர்வில் தான் இருப்பாங்க. ஆனால் இந்த மாயையின் ராஜ்யம் கலியுகத்தில் எல்லாரும் தேக உணர்வுடையவர்களாக இருக்கிறாங்க. அதனால தான் வந்து விகாரத்தின் வசமாகிடுறாங்க. அங்கே தேக உணர்வு இல்லாததுனால விகாரம் இருக்காது, பற்று இருக்காது. ஸோ இந்த வீடு வாசலெல்லாம் விட்டுட்டு போயிடுறாங்க இல்லையா, சாது சன்னியாசி பின்னாடி காட்டுக்கு. அவங்களுக்கு ஒரு வைராக்கியம் வருது, அதனால தான் வீட்டை விட்டுட்டு போகிறாங்க. ஆனால் இப்போ அப்படி யாரும் வீடு வாசலை விடுறது கிடையாது, பாபா விடவும் சொல்லலை. பாபாவுடைய நினைவில் இருந்து பழைய உடலை விட்டுடுங்க இல்லையா? பழைய உடலின் உணர்வு எல்லாத்தையும் விட்டுடணும். அந்த கணக்கு வழக்கு எல்லாத்தையும் முடிக்கணும். ஸோ நினைவில் இருந்து கணக்கு வழக்கு முடித்து இந்த பழைய உடலை விடணும். பழைய உடலை விடுறதுன்னா இறந்து போயிடுறதுன்னு அர்த்தம் இல்லை. புத்தியினால் உடல்ன்ற உணர்வை மறக்கணும்.
ஸோ அப்படி மறந்து மறந்து இந்த உடலை விட்டு கடைசியில் உயிர் பிரியும்போது எல்லா கணக்கு வழக்கையும் முடிச்சிடணும் நீங்கள். அப்படின்னா அர்த்தம் இங்கே இருக்கக்கூடிய எதன் மீதும் உங்களுக்கு விருப்பமோ வெறுப்போ இருக்கக்கூடாது. இந்த கலியுகத்துக்கும் எனக்கு சம்மந்தம் கிடையாது, அப்படி இருக்கணும். இது எனக்கு பிடிக்கலன்னாலே அதுவுமே ஒரு கணக்கு தான், இவரை பிடிக்கல அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அப்படி எல்லா கணக்கும் நீங்கள் முடிச்சிங்கன்னா தான் வீட்டுக்கு பரந்தாம வீட்டுக்கு போவீங்க. கல்பமாக இது நடக்குது. உங்களை அழைச்சிட்டு போகிறதுக்கு தான் பாபா வர்றார். ஸோ இப்போ உங்களுடைய புத்தி ரொம்ப தூரத்துக்கு போகுது, பரந்தாமத்துக்கு போகுது. அதை விட தூரமான இடமே கிடையாது. ஸோ அந்த மக்கள், அதாவது சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி பண்ணுறாங்க, கடலுடைய ஆழம் என்ன, சூரியன் சந்திரனில் என்ன இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி சூரியன் சந்திரன் கடல் இதெல்லாம் தேவதைகள்னு நினச்சாங்க. ஆனால் சூரியனும் சந்திரனும் இந்த உலக மேடையின் அலங்கார விளக்குகள்னு இப்போ நாம் சொல்கிறோம். இங்கே தான் விளையாட்டு நடக்குது. ஸோ அதனால் விளக்குகளும் இங்கே இருக்குது. மூலவதனம் சூக்ஷ்மவதனத்தில் விளையாட்டும் கிடையாது, இந்த விளக்குகளும் கிடையாது. இந்த முடிவற்ற விளையாட்டு நடந்துக்கிட்டே இருக்குது அனாதியாக. இந்த கால சக்கரமும் சுற்றிக்கிட்டே இருக்குது. அப்படியே பிரளயம் நடந்து ஒட்டுமொத்தமாக உலகத்தில் உள்ள எல்லாமே காலி ஆகிடுறது கிடையாது. குறிப்பாக பாரதம் அழிகிறதே கிடையாது, அது அழிவற்ற நாடு. எப்போவுமே பாரதத்தில் மனிதர்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. பாரதம் தண்ணீர் மயமாக ஆகிறது கிடையாது, தண்ணினால் மூழ்கிறது கிடையாது. ஸோ இங்கே பசு பட்சி விலங்குகள் பறவைகள் என்னெல்லாம் இருக்குதோ எல்லாமே இருக்கும். மற்றபடி மற்ற கண்டங்கள் தான் சத்தியுகத்தில் இருக்காது, ஜீவராசிகள் இருக்கும். நீங்கள் தெய்வீக திருஷ்டியில் பார்த்தீங்க, அதை மீண்டும் நடைமுறையில் பார்ப்பீங்க. இதுக்கு முன்னாடி காட்சி தான் பார்த்தீங்க, இதுக்கப்புறம் நேரடியாகவே பார்ப்பீங்க. ஸோ நேரடியாகவே போய் வைகுண்டத்தில் ஆட்சி செய்வீங்க. அங்கே போகிறதுக்குத்தான் இப்போ முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. என்ன முயற்சி? நினைவு தான். இதில் தான் மிகவும் கடினமான முயற்சி இருக்குதுன்னு பாபா சொல்கிறார். ஸோ இந்த 2 நாளாக தான் பாபா நினைவை கடினம் அப்படின்னே சொல்கிறார். ஏன்னா அப்படி மறக்குது இல்லையா, மாயை நினைக்க விடுறதே இல்லை. ஏதாவது ஒரு எண்ணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனையை நினைக்க வச்சுக்கிட்டே இருக்குது, அல்லது மாயின் கவர்ச்சியை நினைக்க வச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் பாபா சொல்கிறாரு, மிகவும் அன்போட பாபாவை நினைக்கணும். அறியாமை காலத்தில் கூட அன்பாக பாபாவை மகிமை செய்கிறாங்க இல்லையா. ஸோ இன்னார் இப்படி இருந்தார், இந்த பதவி உடையவராக இருந்தார். இப்போ உங்களுடைய புத்தியில் முழு சக்கரமும் பதிஞ்சிடுச்சு இல்லையா. அஞ்ஞான காலத்தில் மகிமை செய்கிறாங்க, கடவுளை அன்பாக மகிமை செய்கிறாங்க. ஆனால் இப்போ உண்மையிலே கடவுளை பற்றி தெரியும். அப்போ நீங்கள் எவ்வளோ அன்பாக நினைக்கணும். ஸோ எந்தெந்த காலத்தில் யார் யார் இருந்தாங்க எல்லாமே நமக்கு இப்போ தெரியும். முழு சிருஷ்டி சக்கரமும் நம்ம புத்தியில் இருக்குது. எல்லா தர்மத்துடைய ஞானமும் இருக்குது. எப்போ வருது, எப்படி வருது, எல்லாமே தெரியும். ஸோ மேலே ஆத்மாக்களின் குலம் பரந்தாமத்தில் இருக்கிற மாதிரி இங்கே மனித சிருஷ்டியின் வம்சம் இருக்குது பூமியில். கிரேட் கிரேட் கிராண்ட்ஃபாதர் இந்த மனித வம்சத்துடைய மனித சிருஷ்டியுடைய ஆதி மனிதன் பிரம்மா பாபாவை இல்லை. கிரேட் கிரேட் கிராண்ட்ஃபாதர் ஆதாம் சொல்கிறது பிரம்மாவை தான் சொல்கிறாங்க. பிறகு உங்களுடைய வம்சம் சிருஷ்டி தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த பூமியில். குழந்தைகளே, நீங்கள் நரன்லேருந்து நாராயணன் ஆகிறதுக்குத்தானே வந்திருக்கிறீங்க.
அப்போ என்ன பண்ணணும், நான் என்ன சொல்கிறேனோ அதை அப்படியே செய்யுங்க, கண்ணை மூடிட்டு நாராயணன் ஆகிடுவீங்க அப்படின்னு பாபா புரிய வைக்கிறேன். முதல்ல உங்களுடைய நிலையை செக் பண்ணுங்க, மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுங்க. பாபா, நாங்கள் உங்ககிட்ட இருந்து கண்டிப்பாக முழு ஆஸ்தியை அடைந்தே தீருவோம் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ அதற்கேற்ற நடத்தையும் இருக்கணுமே, தெய்வீக நடத்தை இருக்கணுமே. ஏன்னா நரன்லேருந்து நாராயணனாக மாற்றுறதுக்கான ஒரே படிப்பு இது தான். இப்போ அதன்படி நடக்கணும் இல்லை, இந்த படிப்பைத்தான் பாபா படிக்க வைக்கிறார். பாபா தான் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். இந்த ஞானத்தை எடுத்து ராஜாக்களுக்கெல்லாம் மேலான ராஜாவாக நீங்கள் இப்போ மாறிட்டு இருக்கிறீங்க. அங்கே பாரதத்தை தவிர வேறு எந்த கண்டமும் இருக்காது ராஜ்யத்தை அபகரிக்கிறதுக்கு. நீங்கள் தூய்மையான ராஜாவாக மாறுறீங்க. பிறகு ஒளியற்ற அப்பவித்திர ராஜாக்கள் பவித்திர ராஜாக்களின் கோயில்களை கட்டி பூஜை செய்கிறாங்க. தூய்மையான ராஜாவாக சத்தியுகத்துக்கு நீங்கள் போயிடுறீங்க. அடுத்தது துவாபர யுகம் வந்தோடனே தூய்மை இழந்துடுறாங்க எல்லோரும் இல்லையா. அப்போ தூய்மையற்ற ராஜாக்கள் வராங்க. அவங்க சத்தியுகத்தின் தூய்மையான ராஜாக்களுக்கு கோயில் கட்டி பூஜை பண்ணுறாங்க. ஆனால் அந்த சத்தியுகத்து தூய்மையான ராஜாவை ஆகிறதுக்குத்தான் நீங்கள் இப்போ படிச்சுட்டு இருக்கிறீங்க. மாணவர்கள் ஆசிரியர்களை மறக்கலாமா? ஏன் மறக்கிறீங்க? பாபா மாயா மறக்க வச்சிடுது பாபா அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு மாயா மேலே பழி போடுறீங்க? நீங்கள் தான் நினைக்கணும். நினைக்கலன்னா மாயா அப்படின்றது ஒரு சும்மா அது ஒரு டேர்ம். ஆனால் நினைக்கிறது இல்லை, அதுக்கு எதுக்கு மாயான்னு சொல்லி தப்பிக்கிறீங்க? ஸோ உங்கள் அத்தனை பேருக்கும் தலைமை ஆசிரியர் ஒரு பாபா தான். மற்ற ஒரு சென்டர் இன்சார்ஜும் உதவி ஆசிரியர்கள். ஸோ தந்தையை மறந்துடுறீங்க, பரவாயில்ல. டீச்சரை நினைங்க, தலைமை ஆசிரியர் பாபாவை நினைங்க. உங்களுக்கு 3 வாய்ப்பு கொடுக்கப்பட்டு இருக்குது. அப்பா, டீச்சர், சத்குரு. 3 பேரில் யாரோ ஒருத்தரை நினைங்க. ஒருத்தரை மறந்தாரோ இன்னொருத்தரையாவது நினைங்க. நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாப்தாதா சொல்கிறாங்க, பாபா கிட்ட இருந்து முழு ஆஸ்தி அடையணும் அப்படின்னா நீங்கள் சொல்வதும் செய்வதும் ஒன்றாக இருக்க வேண்டும். பாபா சொல்வதாக இருக்கணும். நீங்கள் சொல்கிற வார்த்தையும் சரி, செய்கிற செயலும் சரி. அதற்கு முழு முயற்சி பண்ணணும். மோகத்தை வென்றவராகணும், பற்றை வென்றவராகணும். நாம் அமைதிக்கடல் பாபாவுடைய குழந்தைகள் அப்படின்னா நம்ம அமைதியில் தான் எப்போவுமே இருக்கணும் அப்படிங்கிறது சதா நினைவில் இருக்கணும். ஸோ எப்போவுமே நான் அமைதியான ஆத்மான்ற ஞானத்தை மனதில் போட்டுக்கணும். ஸோ அதை தான் வாயில் மணி போட்டுக்கணும்னு சொல்கிறது. அதனால் கவனக்குறைவாக இருந்து பாபா நினைவு இல்லாமல் நேரத்தை வீணாக்கிடாதீங்க. ஏன்னா பாபாவை நினைக்கலனாலே நேரத்தை வீணாக்குறீங்கன்னு தான் அர்த்தம். வரதானம், குழு ரூப கோட்டையை வலிமை மிக்கதாக ஆக்கக்கூடிய அனைவருக்கும் ஸ்நேகி திருப்தியான ஆத்மா ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், ஸோ குழு தான் பலம் இல்லையா, ஒற்றுமையே பலம்னுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி குழுவின் சக்தி விசேஷ சக்தி. ஸோ ஒரு குழுனா எப்படி இருக்கணும், எல்லோரும் ஒரே வழியில் நடக்கணும். அப்படிப்பட்ட குழுவின் கோட்டையை யாராலையும் அசைக்க முடியாது, அவ்வளோ பலம் வாய்ந்ததாக இருக்கும் எல்லாரும் ஒரே வழியில் நடக்கும்போது. ஸோ அப்படி தானே பாண்டவர்களை காட்டுறாங்க. தர்மர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்வாங்க, மறுத்து கூட பேச மாட்டாங்க. அப்படி ஒரு ஒற்றுமை இருக்கணும் குழுவில் அப்படின்னா அதுக்கு ஆதாரம் என்ன தெரியுமா? ஆனால் அந்த மாதிரி ஒருத்தர் சொல்கிறத எல்லோரும் கேட்க மாட்டாங்க இல்லையா. ஆனால் கேட்க வைக்க முடியும். எப்படி? அதிகாரத்தினால கிடையாது. ஒருவர் மற்றவருக்கு ஸ்நேகியாகி அன்பானவராக ஆகி
எல்லோருக்கும் மதிப்பு கொடுக்கறதுனால இது சாத்தியம் இல்லையா. ஒருவர் அன்பும் இருக்கணும், மதிப்பும் இருக்கணும். ஸோ இது இருக்கும்பொழுது தான் அது சாத்தியம். ஸோ அது அந்த குழுவின் தலைமையாக இருக்கிறவங்களும் அப்படி தான் இருக்கணும், மெயினாக தலைமையில் இருக்கிறவங்க அப்படி இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அவங்க அன்பாகவும் மதிப்பும் கொடுத்தாங்கன்னா தானாக மற்றவங்க ஃபாலோ பண்ண போகிறாங்க. ஏன்னா தலைமையில் இருக்கிறவங்க சொல்கிறத கேட்குறதுக்கு தயாராக தான் இருப்பாங்க. பட் நம்ம வார்த்தையே கேட்கலையே, நமக்கு மதிப்பு கொடுக்கலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம், அதை கட் பண்ணணுன்னா எல்லோருக்கும் மதிப்பு கொடுக்கணும், அன்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த குழு ஒற்றுமையாக இருக்கும். மற்றும் சுயம் திருப்தியாக இருந்து எல்லோரையும் திருப்திப்படுத்தவும் வேண்டும். அதுவும் ரொம்ப முக்கியம் இல்லையா. தானும் திருப்தியாக இருக்கணும், மற்றவர்களையும் திருப்திப்படுத்தணும். அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். யாருமே இல்லையா, அப்போ ஒருத்தருடைய சமஸ்காரம் வேறு தான் இருக்கும் இல்லையா. எப்படிப்பட்ட சமஸ்காரமாக இருந்தாலும் நீங்கள் திருப்தியாக தான் இருக்கணும். நாடகப்படி எல்லாமே நன்மை தான் நடக்கும். அவங்கவுங்களுடைய விசேஷத்தன்மையை அவங்கவுங்க வெளிப்படுத்துகிறாங்க, தனித்தன்மையை வெளிப்படுத்துகிறாங்க. இதில் நான் ஏன் திருப்தியை இழக்கணும் அப்படின்னு இருக்கணும். இன்னொன்று மற்றவர்களை திருப்திப்படுத்தணும். இதில் கவனம் கொடுத்தால் அந்த குழு ஒற்றுமையாக இருக்கும். ஸோ அந்த குழுவில் யாருமே மற்றவர்களால் தொந்தரவு ஆகவும் கூடாது, மற்றவர்களுக்கு இவர்கள் தொந்தரவும் கொடுக்கக்கூடாது. இது வந்து ஒரு சேவைக்கு போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லி அழைச்சிட்டு போகணும். இது சேவைக்குன்னு சில பாயிண்ட்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அதை வந்து சேவைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தடவையும் சொல்லணும், இதெல்லாம் நடக்கும், அதை மீறி நாம் இப்படி நடந்துக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான, புதுசாக ஒரு குழந்தை வந்திருக்கும், பல வருஷம் கழிச்சு ஒருத்தவங்க இருப்பாங்க ஒவ்வொருத்தர். ஆனால் இதில் பெரும்பாலும் என்ன ஒரு கொடுமைனா, புதுசாக வர குழந்தைக்கு தான் பிரச்சனையே வரும். அந்த புதுசாக வர குழந்தை பக்காவாக இருக்கும், பழசாக இருக்கிறவங்களால தான் புதுசாக வர குழந்தைக்கே பிரச்சனை வரும். ஸோ அப்போ இதை என்ன பண்ணுறது, அப்போ புதுசாக இருக்கிற குழந்தைக்கு தான் நல்ல பலம் தேவைப்படுது. ஸோ அப்போ அந்த மாதிரி அதுவும் நல்லா சேவை செய்கிற குழந்தையாக இருந்தால் தான் பிரச்சனையே வரும், இல்லாட்டினா அந்த பிரச்சனையும் வராது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஞான பாயிண்டெல்லாம் சொல்லணும். எல்லோருமே ஒருவர் மற்றவருக்கு சுபபாவனை மற்றும் சுப விருப்பத்தின் சகயோகம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த கோயிலில் வந்து சாமி ஆடுவாங்க, அந்த ஃபங்க்ஷன் அப்போ திடீர்னு ஒவ்வொருத்தர் ஆடுவாங்க. ஸோ எல்லோருக்கும் அவங்களுடைய விருப்பம் என்ன கேட்டுட்டு அவங்கள அமைதிப்படுத்திடுவாங்க. அதான் மலை ஏறுறதுன்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி பாபா குழந்தைங்களும் ஒவ்வொருத்தருக்கு திடீர்னு சமஸ்காரம், பழைய சமஸ்காரம் ஏந்திரிச்சு ஆட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த சமஸ்காரம் அமைதியாகணும் அப்படின்ற சுபபாவனை வைக்கணும். இல்லை அங்கே ஒரு 2 பேருக்கு இடையில் பிரச்சனை போது நம்ம நடுவில் இன்டர்ஃபியர் ஆக முடியாது. ஒரு சிலர் வந்து ரொம்ப நாளாகவே இப்போ சீனியராக இருக்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட போய் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் அவங்க மேலே தான் தப்பு இருக்கும். சின்ன குழந்தைகிட்டையும் புதுசாக வந்த குழந்தைகிட்டையும் போய் சொல்ல முடியாது, ஏன்னா மனசு உடைஞ்சு போயிடும். ஏற்கனவே ஒருத்தரால் அது டார்ச்சரை அனுபவிச்சுட்டு இருக்குது, நீ பொறுத்துக்கணும் சொல்ல முடியாது. அப்போ அந்த குழந்தைக்கு சக்தி கொடுக்கணும் இல்லையா, அந்த குழந்தைக்கு சக்தி நிரம்பணும் அப்படின்ற சுப பாவனை வைக்கணும். அதேமாதிரி பழைய ஆத்மாவுக்கும் சக்தி வரணும், தன் தவறை உணரணும், மாற்றிக்கணும் அப்படிங்கிற சுப பாவனை, சுப விருப்பம் அது கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்படிப்பட்ட குழுவின் கோட்டை பயங்கர ஸ்ட்ராங்காகிடும். ஏன்னா வெற்றியின் விசேஷ ஸ்வரூபமே குழுவின் சக்தி தான்றார். இல்லை சேவையே வந்து குழுவாக செய்யும் பொழுது தான் அது வெற்றி பெறும். ஸோ அதனால் குழு ஸ்ட்ராங்காகணும் அப்படின்னா ஸ்நேகியாக இருக்கணும், திருப்தியாக இருக்கணும், திருப்திப்படுத்தணும், தொல்லப்படவும் கூடாது, படுத்தவும் கூடாது. சுபபாவனை சுப விருப்பம் வச்சுக்கிட்டே இருக்கணும். ஸ்லோகன்: யார் தூய்மையான ஆத்மா தெரியுமா? அவங்க செய்கிற ஒவ்வொரு கர்மமும் கரெக்டாக பாபா சொல்கிற மாதிரியே இருக்குதா? யுக்தியோடு செய்கிறாங்களா ஒவ்வொரு காரியமும்? அதனால் எந்த தடையுமே வராது, யாருக்குமே எந்த கஷ்டமும் இருக்காது, எல்லாரையும் திருப்திப்படுத்தி ஒவ்வொரு காரியத்தையும் பண்ணுவாங்க. அப்படி பண்ணாதான் அவங்க பவித்திர ஆத்மா, தூய்மையான ஆத்மான்னு சொல்ல முடியும். அவங்க தூய்மையாக இருக்கிறாங்களா இல்லையான்றது அவங்க செய்கிற காரியத்தில் தெரியுன்றார். ஸோ தூய்மைன்றது காமம் இல்லாமல் இருக்கிறது மட்டும் இல்லை, எந்த அழுக்கான குணமும் இல்லாமல் இருக்கிறது.
இல்லையா, யார் மனதும் காயப்படுத்தக்கூடாது, இதில் ரொம்ப கவனம் கொடுத்துருப்பாங்க. அவ்யக்த இஷாரா, எண்ணங்களின் சக்தியை சேமிப்பு செஞ்சு சிறந்த சேவைக்கு கருவியாகுங்கள். ஸோ ஒவ்வொரு குழந்தையும் சுயத்துக்காகவும் சுய புருஷார்த்தத்துக்காகவும் அப்புறம் சேவைக்காக ரெண்டுத்துக்குமே உற்சாகத்தின் நல்ல நல்ல சங்கல்பம் செய்யும் பொழுது, அதாவது இப்போத்துலேருந்தே நான் இதை கண்டிப்பாக பண்ணுவேன், இப்படி என்னை மாற்றிக்குவேன் சுய புருஷார்த்தத்துக்கு. அதேமாரி சேவையில் இந்த மாதிரிலாம் சேவை செய்வேன், கண்டிப்பாக செய்வேன், இப்படி செய்வேன், செஞ்சே தீருவேன், இந்த மாதிரி உயர்ந்த எண்ணங்களின் விதையை விதைக்கிறீங்க அப்படின்னா அந்த விதையை ப்ராக்டிக்கலில் எடுத்துகிட்டு வரணும் இல்லையா, செயல் வடிவம் பெறணும். அதற்கான பாலனை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா, அதாவது அதுக்கான உற்சாகம் கொடுத்து அந்த இல்லை எண்ணம் வைக்கிறீங்க அப்புறம் மறந்துடுறீங்க, அப்படி இருக்கக்கூடாது. மீண்டும் மீண்டும் அதை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும். அதுதான் பாலனை செய்கிறது. அப்போ அந்த விதை கண்டிப்பாக பலனை கொடுக்கும், பலன் சொரூபமாக ஆகிடும், வெறும் எண்ணமாக போயிடாது. இல்லை, ஒவ்வொரு எண்ணமும் ஒரு முட்டை மாதிரி. அந்த முட்டையிலேருந்து கோழி குஞ்சு வரணும். வரலை அப்படின்னா ஊலை முட்டைன்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிற ஒவ்வொரு எண்ணமும் செயல் வடிவம் பெற்றே தீரணும். அந்த மாதிரி உருப்படியான எண்ணங்களை மட்டுமே நினைக்கணும், தேவையற்ற எண்ணங்களை நினைக்கவே கூடாது. ஸோ செம பவர்ஃபுல்லான அவ்யக்த இஷாரா. ஓம் சாந்தி. பவர்ஃபுல்லான முறையில் லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக